வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எந்த பாதாம் முந்திரி இந்த வேர்க்கடலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா இதை நம்ம ஒரு 3 மாதத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி இப்போ கஞ்சி காய்ச்சி சாப்பிட போகிறோம். அதுக்கு நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி எண்ணெய் ஜிகிரு நாற்றம் அடிக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை எதையுமே நான் இதில் சேர்க்கலைங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெல்த்தியான உணவு மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன், எவ்வளோ சேர்த்துருக்கேன் எல்லாமே 1 by 1 நான் வானிலை போட்டு வறுக்கும்போது நான் சொல்லிடுறேங்க. வாங்க ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு கெவுரை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த வானலில் நல்லா ஹீட் ஆனவுடனே போட்டு நல்லா கலர் விடணுங்க. இது கொஞ்சம் கலர் மாறத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கம்பு எடுத்துருக்கேன். இதுவும் நான் ஒரு 1/4 கிலோ சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்க. அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் குதிரைவாளி அரிசி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் சாமை அரிசி சேர்த்துருக்கேங்க. இதுவும் ஒரு 100 கிராம் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கடையில் வாங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆனோன்னா இந்த கலர் சேஞ்ச் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கலர் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அதையுமே நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேங்க. அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் ஒயிட் சோளம் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பொரிய ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேங்க. அது ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதுவும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா இந்த கருப்புக்கடலை எடுத்துக்கலாம். அந்த கருப்புக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் உடச்சக்கடலை எடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 50 கிராம் தான் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்காங்க வாசனைக்காக. ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சோளம் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இது இதே மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பொரியறதுக்கு முன்னாடி ஒரு கலர் சேஞ்ச் ஆனவுடனே அதை எடுத்து தனியாக வச்சுருங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. அதையுமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா சம்பா கோதுமை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனவுடனே இதையும் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா நான் சிகப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதிகமாக சேர்த்தணும்னா நம்மளுக்கு கஞ்சி மாவு கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இதை ஒரு 100 கிராம் தாங்க சேர்க்கணும். இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு நான் ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம வெயிலில் ஒரு நாள் வெயிலில் காய வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு மரத்தில் பேப்பர் போட்டு நான் எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கிறேங்க. இது ஒரு நாள் வெயிலில் காஞ்சாலே போதுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம மிஷினில் கொடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
இதை வந்து ரொம்பவே ஹெல்த்தானதுங்க. இந்த ஹார்லிக்ஸ் போர்மிட்டா எதுவுமே குடிக்காமல் இதை குடித்தாலே நம்ம போதும். மறுநாள் காலையில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 குழிக்கரண்டி அளவு மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி கூட இல்லாமல் கரைச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த கட்டி இல்லாமல் நம்ம வந்து காச முடியும். சும்மா தண்ணியில் போட்டு இந்த கரண்டி போட்டு கிண்டினாலே போதும், அந்த கட்டியெல்லாம் போயிடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து ஒரு கட்டி கூட இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இப்போ வந்து இதை தூக்கி அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டு குறைவான தீயில் அழகாக வந்து நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிடலாங்க. இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தானதுங்க. பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டோம். இது மாதிரி நம்ம கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கட்டி கூட வராது. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் ஒரு கட்டி கூட இல்லாமல் கஞ்சி காய்ச்சிட்டோம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கிளாஸ் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சி வச்சுருக்காங்க தனியாக, காசின பால் தான். அதை வந்து இது நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி பபுள்ஸ் விடுது பார்த்திங்களா. இந்த டைமில் அந்த பாலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாலை ஆட் பண்ணும்போது நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே வந்து பாலை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கஞ்சி மாவோட அந்த பால் வந்து ஒன்றாகும். பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெறும் உப்பு மட்டும் போட்டு குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாங்க. அது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக தான். நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ப்ளஸ் ஹெல்த்தியான சத்துமாவு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.